எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு VSPARKZ சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWS பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் சப்ஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்னா என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அப்படின்னா என்ன, ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் OSI அப்படின்னா என்ன, ஐபி அண்ட் ஐபி அட்ரஸிங் அப்படின்னா என்ன, CIDR Classless Interdomain routing அதை பற்றியும் பார்ப்போம். கடைசியில் நம்ம சப்நெட்டிங்கை பற்றி பார்ப்போம். சப்நெட்டிங்ல ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் a நெட்வொர்க்? நெட்வொர்க்னா என்ன? 2 அல்ல அதுக்கு மேல நிறைய டிவைசஸை ஒன்னா கனெக்ட் பண்ணி அந்த டிவைசஸ்க்கு நடுவுல கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பேர் தான் வந்து நெட்வொர்க். கம்யூனிகேஷன் அப்படின்னா தகவல் பரிமாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு வந்து எனக்கு நெட்வொர்க் தேவை. ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், அதாவது ஒயர் கனெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ் கனெக்ஷன். நம்ம வீட்டில எல்லாம் வைஃபை யூஸ் பண்ணுறோம், சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியும் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிக்கலாம். Why a network is needed? எதுக்காக இந்த நெட்வொர்க் நமக்கு தேவை? சாரி, the main purpose, ஒரே குறிக்கோள், நம்ம கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்றதுக்கு நமக்கு நெட்வொர்க் வேணும். இந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப சின்னதா இருந்தா லேன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசா இருந்தா வேன், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அண்ட் பேக்போன் நெட்வொர்க், இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் அதை பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஆர்கிடெக்சர் அண்ட் டோபாலஜி அதை பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து ஒரு சிம்பிள் டயக்ராம் ஆஃப் அ நெட்வொர்க். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா யூ காட் அ பிக் பாக்ஸ். ஸோ இது ஒரு நெட்வொர்க்கா ஒர்க் ஆகுது, இது ஒரு நெட்வொர்க்கா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த நெட்வொர்க் என்டிட்டிஸ் ஆர் டிவைசஸ்னு பார்த்தீங்கன்னா யூ காட் ரவுட்டர் அப்படின்னு ஒரு என்டிட்டி, ஸ்விட்ச்னு ஒரு என்டிட்டி, இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ரவுட்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரவுட்டர்ல இருந்து யூ காட் அ கனெக்டிவிட்டி டு லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்புக்கும் இந்த ரவுட்டருக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து இட்ஸ் வர்ச்சுவல்னா கேபிள் வழி எதுவும் கனெக்ட் பண்ணல, எல்லாம் வைஃபை அதை வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வயர்லெஸ் நெட்வொர்க், இது எல்லாமே வயர்டு நெட்வொர்க் தான். ஸோ இந்த ஸ்விட்ச்னா அது ஒரு டிவைஸ், இந்த டிவைஸ்ல இருந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு போற எல்லா கனெக்டிவிட்டியுமே வந்து பிசிக்கல் கனெக்ஷன். அதனால இதை வந்து டார்க் லைன்ல போட்டிருக்காங்க, இதை வந்து டாட்டட் லைன்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு டிவைஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ். ஸோ இதை ஷார்ட்டா நிக் அப்படின்னு சொல்லுவோம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து எல்லா நெட்வொர்க் டிவைசஸ்லயும் ஒரு அங்கமா இருக்கும். ஸோ எல்லா நெட்வொர்க்கிங் டிவைஸ்லயும் இந்த நிக் கார்டு கண்டிப்பா உள்ள இருக்கும். ஸோ இந்த நிக் கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிக் கார்டோட பிசிக்கல் அட்ரஸ், அதாவது மேக் அட்ரஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அட்ரஸ் தான் வந்து சிப்லேயே வந்து பேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேர்ன் பண்ண அந்த மேக் அட்ரஸ் வந்து எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது நம்மளால. ஸோ இது யாரு பேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட மேனுஃபேக்சரரோ இல்லை சர்வரோட மேனுஃபேக்சரரோ இதை பேர்ன் பண்ணி தருவாங்க. அதை நம்மளால மாற்றவே முடியாது. இட் இஸ் இன்மியூட்டபிள். இன்மியூட்டபிள்னா நாட் சேஞ்சபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மேக் அட்ரஸ் வந்து ஒரு லோ லெவல் அட்ரஸ், அதாவது மிஷின் லெவல் அட்ரஸ்.
பிசிக்கல் மெஷின் லெவல் அட்ரஸ். இதை சேஞ்சே பண்ண முடியாது. இதுக்காக தான் நம்ம வந்து பிசிக்கல் அட்ரஸை விட்டுட்டு நம்ம ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒன்றுத்துக்கு போனோம். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட் இஸ் மியூட்டபிள், சேஞ்சபிள். ஓகே, அந்த ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸிங் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பற்றி ஃபர்தரா நம்ம பார்ப்போம் இந்த forthcoming slides. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்விட்ச். ஸ்விட்ச்னா என்ன, அது என்ன பண்ணும்? ஸோ அந்த ஸ்விட்சோட டயக்ராம் இங்க காமிச்சேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணுது, கம்ப்யூட்டர் நம்பர் 1, கம்ப்யூட்டர் நம்பர் 2, கம்ப்யூட்டர் நம்பர் 3 இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணுது. ஒன்னா கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுது, இந்த 3 கம்ப்யூட்டர்ஸும் ஒன்னா பேசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் இந்த ஸ்விட்சோட ஜாப். நெக்ஸ்ட் இஸ் ரவுட்டர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா routers are devices that forwards packets between networks. இந்த டயக்ராம்ல இந்த ரவுட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு நெட்வொர்க்கையும் இன்னொரு நெட்வொர்க்கையும் ஒன்னா கனெக்ட் பண்ணுது ஃபார் ப்ராசஸிங். அதோட ரவுட்டரோட வேலை. நெக்ஸ்ட் இஸ் ஃபயர்வால். ஃபயர்வால் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஃப் இல்லாத நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ஆர் கனெக்டிவிட்டில இருந்து இன்னொரு நெட்வொர்க்கை பாதுகாக்க தான் இந்த ஃபயர்வால் யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபயர்வால் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ரிப்பீட்டர். ரிப்பீட்டர் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கிட்ட வர்ற சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி அனுப்பிச்சு விட்டுரும். நெக்ஸ்ட் இஸ் கேட்வே. கேட்வேங்கிறது அதுவும் வந்து ஒரு நெட்வொர்க் ஹார்ட்வேர் டிவைஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, acts as a gate between two houses. அதாவது 2 நெட்வொர்க்கு இடையில ஒரு கேட் மாதிரி ஒர்க் ஆகும். டோர், கதவு, அதுதான் இது. ஸோ கதவை திறந்தாதான் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போக முடியும் நம்ம வீட்டுக்குள்ள. அதே மாதிரி இந்த கேட்டை திறந்தாதான் நீங்க வந்து ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு ரீச் ஆக முடியும். நெக்ஸ்ட் இஸ் அடுத்த டாபிக் வந்து புரோட்டோகால்ஸ் அண்ட் ஓஎஸ்ஐஸ். புரோட்டோகால் என்ன, ஓஎஸ்ஐனா என்ன? புரோட்டோகால்னா இட்ஸ் a language or set of rules that governs communication. இப்போ நீங்களும் நானும் பேசிக்கணும் அப்படின்னா நமக்கு காமனா தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் வேணும். அந்த லாங்குவேஜை வச்சு நான் பேசினாதான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லாங்குவேஜ் தான் புரோட்டோகால். சேம் கேஸ் அப்ளைஸ் டு நெட்வொர்க் டிவைசஸ் ஆல்சோ. ஒரு நெட்வொர்க் டிவைஸ்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் டிவைஸ்க்கு நீங்க பேசணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு பேசணும் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இந்த செகண்ட் கம்ப்யூட்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டா என்னதான் இந்த கம்ப்யூட்டர் நம்பர் 1 பேசினாலும் செகண்ட் கம்ப்யூட்டருக்கு புரியாது. Okay. The language the computer speaks is called as protocol. OSI. OSIங்கிறது protocol, I mean ஏதோ டிவைஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. It stands for Open System Interconnection. அது வந்து ஒரு மாடல். ஓகே, அந்த மாடல்ல எந்தெந்த புரோட்டோகால் எந்தெந்த லேயர்ஸ்ல ரெப்ரசென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து அந்த ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாடல். இப்படிதான் ஒர்க் ஆகும், இப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாடல்ல. ஸோ இந்த மாடல்ல மொத்தம் 7 லேயர் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன்ஸ் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு லேயர்லையும் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர் ஒரு இந்த டேபிள் டிஸ்கிரைப் பண்ணுது. Next is IP addressing. What is IP and IP addressing? IP அப்படின்னா இன்டர்நெட் புரோட்டோகால். இது வந்து ஒரு புரோட்டோகால். ஸோ இந்த புரோட்டோகால் வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்ப்யூட்டரை ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒரு நெட்வொர்க்ல.
ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற கம்ப்யூட்டரை ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஐபி அட்ரஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு பாருங்க, 172.16.254.1 இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து டெசிமல் நோட்டேஷன். ஓகே, ஸோ இதை வந்து டெக்னிக்கல் டேர்மில் என்ன கால் பண்ணுவாங்கன்னா டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். ஏன்னா டாட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து டாட்டட் டெசிமல் நோட்டேஷன் ஆர் டிடிஎன் ஃபார்மேட்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு ஆக்டெட். ஆக்டெட்னா 8 பிட்ஸ்னு அர்த்தம். ஏன் இப்போ நான் பிட்ஸுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் நமக்கு தான் புரியும், பட் கம்ப்யூட்டருக்கு டெசிமல் நம்பர் புரியாது. அது எதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த டெசிமலையே அதை வந்து பைனரி பிட்ஸா மாற்றி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 00000 to 255.255.255.255. ஓகே, 255 வந்து நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இந்த பிட்ஸ் எல்லாமே வந்து 11111 8 ஒன்ஸ் வந்துடும். அதுக்கு மேல there is no permutation combination. ஸோ அப்போனா ஒரு ஆக்டெட்ல பிட்ஸ் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 255. ஓகே, இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 32 பிட்ஸ். ஸோ இந்த மாடலுக்கு பேர் தான் வந்து ஐபி அட்ரஸிங் ஆர் ஐபி சிம்பிளி. நான் சொன்ன இந்த மாடல் வந்து ஐபிலேயே வெர்ஷன் நம்பர் 4. ஸோ ஐபிலேயே 2 வெர்ஷன்ஸ் இருக்கு, ஐபி வெர்ஷன் நம்பர் 4 அண்ட் ஐபி வெர்ஷன் நம்பர் 6. ஐபி வெர்ஷன் நம்பர் 4 வந்து 32 பிட்ஸ் இன் லென்த். ஐபி வெர்ஷன் நம்பர் 6 வந்து இட் இஸ் இன் 128 பிட்ஸ் இன் லென்த். ஓகே, IPv6 பத்தி இந்த டெமோல நான் கவர் பண்ணல. IPv6 is a failure model. IPv4 தான் வந்து success model. ஸோ அதை பத்தி இன் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் IP addressing classes. ஸோ இந்த IP அட்ரஸையே வந்து கிளாஸா பிரிச்சாங்க. ஐ மீன் இது எதுக்காக பிரிச்சாங்க அப்படின்னா இயர்லியர் இந்த ஐபி கிளாஸஸா வந்து யூசேஜை பொறுத்து இந்த கிளாஸஸை பிரிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக பிரிச்சாங்க. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் இருக்கு பாருங்க, கிளாஸ் இ. இதை வந்து எதுக்காகனா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூசேஜை பொறுத்து இந்த கிளாஸஸ் தான் பிரிச்சாங்க. அந்த கிளாஸஸோட ரேஞ்சஸ் தான் இது. ஓகே, கிளாஸ் ஏ அட்ரஸ் வந்து எப்படி இருக்கும், கிளாஸ் ஏ நெட்வொர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.x.x.x to 126.x.x. ஸோ இதுல மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸஸ் ரிசர்வ்டு ஃபார் நெட்வொர்க், எத்தனை ஐபி அட்ரஸ் ரிசர்வ் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் நெட்வொர்க். ஏன்னா அதில் தான் 1 போட்டிருக்கு, மற்றெல்லாம் x.x. x.x அப்படின்னு வச்சது எல்லாமே வந்து இட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் ஹோஸ்ட்ஸ். ஹோஸ்ட்னா கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இங்கே ஒரு 8 பிட், இங்கே ஒரு 8 பிட், இங்கே ஒரு 8 பிட். ஸோ டோட்டலாக சேர்த்தீங்கன்னா 24 பிட்ஸ் வரும். ஸோ 2 power 24 பிட்ஸ் இட் கம்ஸ் அரௌண்ட் 16 மில்லியன் கிட்டக்க வரும். ஸோ கிளாஸ் ஏ அட்ரஸ் யூஸ் பண்ணீங்க ஆர் கிளாஸ் ஏ நெட்வொர்க் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நெட்வொர்க் உள்ள இத்தனை கம்ப்யூட்டர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் ஃப்ரம் த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ். கிளாஸ் பி இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128.0.x.x. இந்த x.x அப்படின்னு போட்ட இடத்துல தான் வந்து உங்களோட ஹோஸ்ட்டை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து கம்ப்யூட்டர் அட்ரஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா 128.0.1.1, 128.0.1.2, 128.0.1.3 இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இது வந்து நான் சொன்னது ஒரே ஒரு ஐபி நெட்வொர்க் தான் சொன்னேன், 128ல சொல்லியிருக்கேன். இதே போல 129. அதுலயும் ஆரம்பிக்கலாம். இட் ends with 191. 128 நெட்வொர்க்ல ஸ்டார்ட் ஆகி 191 நெட்வொர்க் வரைக்கும் போறது எல்லாமே வந்து கிளாஸ் பி நெட்வொர்க். ஸோ அதுல இத்தனை ஹோஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் ஃப்ரீயா இருக்கு. கிளாஸ் சி it will vary from 192 to 223. Class D 224 to 239. Class E it varies from 240 to 255. So இந்த IPv4 and IPv6 இத பத்தி தான் நான் முன்னாடியே சொன்னேன்.
ஐபி அட்ரஸஸ் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கு, IPv4 அண்ட் IPv6. IPv6 பற்றி நான் கவர் பண்ணல. இங்கே மேலே டிஸ்கஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே வந்து IPv4 அட்ரஸ் தான், IPv6 அட்ரஸ் இல்லை. IPv6 அட்ரஸ் வந்து 128 பிட்ஸ்ல வரும். ஓகே, அதை பற்றி நாம இதில் டிஸ்கஸ் பண்ணல. இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த அட்ரஸ்லேயே வந்து எதெல்லாம் பப்ளிக் அட்ரஸ், எதெல்லாம் வந்து பிரைவேட் அட்ரஸஸ். இன்டர்நெட் ரவுட்டபிள் ஐபி அட்ரஸஸ் ஆர் கால்ட் as public addresses, whereas internal IP addresses are called as private addresses. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரை வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் அட்ரஸ் வேணும். அப்போனா தான் உங்களால் இன்டர்நெட்டில் பேச முடியும். அதுக்குன்னு சில ஐபி அட்ரஸஸை ஒதுக்குனாங்க. ஓகே, ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கிற ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. 10.0.02, 10.255, இது கிளாஸ் ஏவோட ஒரு பிரிவு. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரைவேட் அட்ரஸஸ். ஸோ இந்த அட்ரஸஸை வச்சு உங்களால் இன்டர்நெட்டில் பேசவே முடியாது. அதுக்கு வேற ஏதாவது அட்ரஸ் தான் வேணும். ஓகே, வேற ஏதாவது ரேஞ்சில் நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் வாங்குறீங்கன்னா தட் இஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்டுக்கு பேர் வந்து RFC ஸ்டாண்டர்ட் 1918. CIDR. ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தது எல்லாமே வந்து இட் இஸ் ஃபிக்ஸட். இப்போ கிளாஸ் ஏல நீங்க ஒரு ஐபி அட்ரஸ் லைசன்ஸ் வாங்குனீங்க, ஒரு நெட்வொர்க் வாங்குனீங்க அப்படின்னா அதுல இத்தனை போஸ்ட்டுக்கும் நீங்க பைசா கொடுத்து வாங்கணும். இந்த நெட்வொர்க்கை நம்மளால வேரியபிளா பண்ண முடியாது. ஐ கேனாட் மேக் இட் அஸ் வேரியபிள் இன் லென்த். ஒரு கிளாஸ் பி நெட்வொர்க் வேணும்னா அதுல வந்து கண்டிப்பா என்னோட ஆஃபீஸ்ல 65,000 அரௌண்ட் ஐபி அட்ரஸஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க உங்களுக்கு 1000 மெஷின்ஸ் தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு கிளாஸ் பி அட்ரஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் மீதி உள்ள 64,000 வேஸ்ட் தான். அது எல்லாத்துக்கும் நீங்க லைசன்ஸ் கொடுத்து தான் வாங்குறீங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்றதுக்கு தான் CIDRனு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது லாஸ்ட் பார்த்த ஸ்லைட்ல தான் அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அந்த மெத்தட்ல இருக்கிற இன்எஃபிஷியன்சிஸை பத்தி தான் இந்த ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா என்ன இன்எஃபிஷியன்சின்னு எக்ஸாக்டா தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2500 கம்ப்யூட்டர்ஸ் வந்து உங்க கம்பெனில நீங்க செட்டப் பண்ணணும். அதுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும். ஓகே, ஸோ இந்த 2500 மிஷின்ஸ் நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னா எந்த நெட்வொர்க் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் வாங்குவீங்க அப்படின்னா கிளாஸ் பி அட்ரஸ் தான் வாங்குவீங்க. ஏன்னா கிளாஸ் சில வந்து ஒரு நெட்வொர்க்ல 256 ஹோஸ்ட் தான் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். பட் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? 2500 தேவைப்படுது. ஸோ அதனால நீங்க வந்து கிளாஸ் பி அட்ரஸை கிளாஸ் பி நெட்வொர்க்கை வந்து நீங்க காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்குவீங்க. சாரி, பட் உங்களோட லைசன்ஸ் வந்து 65,000 அரௌண்டுக்கு நீங்க லைசன்ஸ் வாங்குவீங்க. பட் உங்களுக்கு எவ்வளவு மெஷின் தேவைப்படுது? 2500 தான் தேவைப்படுது. பட் மீதம் உள்ள ஐபி அட்ரஸஸ் அரௌண்ட் 63,000 எவ்வளோ வேஸ்ட். லைசன்ஸை வாங்கி நீங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடோட பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். இதை ரிமூவ் பண்றதுக்கு தான் 1990s அரௌண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த CIDRன்ற கான்செப்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே, CIDR, Classless Interdomain Routing. அதான் இதோட மீனிங். நம்ம முன்னாடி பார்த்த அந்த டெக்னிக் ஐபி அட்ரஸ் அதெல்லாம் எப்படி கிளாஸ் ஏ கிளாஸ் பி அதெல்லாம் வந்து கிளாஸ்ஃபுல் ரவுட்டிங். ஸோ CIDR அப்படின்ற கான்செப்ட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்கிங். ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட நெட்வொர்க்கை வந்து வேரியபிள் லென்த்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, என்னோட கிளாஸ் பி நெட்வொர்க்ல ஒரு பிரைவேட் ரேஞ்சை நான் டிஃபைன் பண்றேன்னு வைங்க. ஓகே, ஸோ பை டிஃபால்ட் எவ்வளோ ரேஞ்சில் நான் வந்து சப்நெட் மாஸ்க் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 அந்த பிட்டு ஆக்குபை பண்ணோம்.
இந்த .0 அந்த பிட்டையும் நான் ஆக்குபை பண்ணோம். 255.255.0.0ல ஆக்குபை பண்ணணும். ஸோ மொத்தம் 16 தான் ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க சைடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் தட் நீங்க 16 தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து 17, 18 அந்த மாதிரி கூட வச்சுக்கோம். ஸோ இதை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. நீங்க அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த சைடர் ரெப்ரசன்டேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ்லேயே நீங்கள் இந்த சைடர் ரெப்ரசன்டேஷனை வந்து சொல்லிடுவீங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ஐபி அட்ரஸ் /16, 18, 17 இந்த மாதிரி போட்டு டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து சைடர் நோட்டேஷன். இந்த /16 அப்படிங்கிறது சஃபிக்ஸ்னு ரெப்ரசென்ட் ஆகும். ப்ரிஃபிக்ஸ் வந்து இந்த நார்மல் இந்த ஐபி அட்ரஸ் அதுதான் வந்து உங்களோட ப்ரிஃபிக்ஸ். ஓகே, சப்நெட்டிங். ஸோ சப்நெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கை அப்படியே நம்மளால கன்சியூம் பண்ண முடியாது ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா குட்டி 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 பீசஸா அந்த நெட்வொர்க்கை வந்து பிரிச்சு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியா பிரிகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா பிரிக்கிறதுனால செக்யூரிட்டி இம்ப்ரூவ்ஸ் ஆகும், ரவுட்டிங் எஃபிஷியன்சியா ஒர்க் ஆகும், அப்புறம் ப்ராட்காஸ்ட் டொமைன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெட்வொர்க் எடுத்துங்க. ஓகே, ஸோ உங்களோட நெட்வொர்க் வந்து 172.19.0.0/16 ஒன்று போட்டிருக்கீங்க. அந்த நெட்வொர்க்குள்ள நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சில கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபார் டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த சில கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க, ப்ரொடக்ஷனுக்கு சில கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க. ஓகே, பட் இந்த நெட்வொர்க் அது உள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து there is no separation. இந்த கம்ப்யூட்டர் திஸ் கம்ப்யூட்டரோட இந்த கம்ப்யூட்டரோட பேசிக்கலாம், இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரோட பேசலாம். there is no separation, செக்யூரிட்டி இல்ல. ஓகே, ஸோ அதே நெட்வொர்க் பட் வித் சப்நெட்டிங். ஸோ இந்த அதே நெட்வொர்க்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே நெட்வொர்க்கை 2 பகுதியா பிரிச்சிருக்கேன். this is piece number 1, this is piece number 2. 2 பீஸா நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை சங்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸா பிரிக்கிறது, அதாவது குட்டி குட்டி நெட்வொர்க்கா பிரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து சப்நெட்டிங். ஸோ இந்த டயக்ராம் சப்நெட்டிங்கை தான் குறிக்குது. ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 172.19.0.0/16. ஸோ இந்த 16 எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் போர்ஷனை குறிக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் போர்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172.19. ஸோ இது 8 பிட், இது 8 பிட். ஸோ டோட்டலி 16 பிட்ஸ் அதை தான் அது குறிக்குது. ஸோ ஹோஸ்ட் போர்ஷன் 0.0 அது வந்து ஒரு 16 ஹோஸ்ட் இருக்கு, 2^16 ஹோஸ்ட் வந்து இந்த நெட்வொர்க் உள்ள வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த சப்நெட்டிங் எப்படி பண்றது, ஸோ அதோட கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ரைட், ஸோ சப்நெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் ஐடி போர்ஷனையும் ஹோஸ்ட் ஐடி போர்ஷனையும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இது எதை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த சைடர் பிட்ஸை வச்சுலாம் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 172 அதுதான் இந்த நம்பர்ஸ், 10101100 அதுதான் வந்து 172. 19 அப்படின்ற டெசிமலை வந்து நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இது வந்துடும் 000100011. ஓகே, 16 போட்டதுனால யூ கவுண்ட், அதாவது இந்த பிட்ல இருந்து இந்த பிட் வரைக்கும் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16ன்ற நம்பர் வந்துடும். ஸோ அது வரைக்கும் உங்களோட நெட்வொர்க் போர்ஷன். ரிமைன் இருக்கிற 16 பிட்ஸ் தான் வந்து ஹோஸ்ட் போர்ஷன். சப்நெட்டிங் எங்க பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஹோஸ்ட் போர்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஹோஸ்ட் போர்ஷனை ஃபர்தரா டிவைட் பண்ணி தான் சப்நெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ எதை பேஸ் பண்ணி அதை பிரிக்கிறாங்க, அதோட கால்குலேஷன் என்ன, அதெல்லாம் தான் இது இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சப்நெட்டிங் பண்றீங்க. சப்நெட்டிங் பண்ணும்போது நான் ஹோஸ்ட் போர்ஷன்ல இருக்கிற பிட்ஸை வந்து எடுத்துக்குவேன் ஃபார் சப்நெட்டிங்க்கு.
ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 1ல நான் எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு பிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 17th பிட்டை நான் வந்து சப்நெட்டிங்காக யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ் பிட் அதாவது 17th பிட்ல நான் என்னென்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல போடலாம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 or 1ல போடலாம். ஸோ இதான் என்னோட பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ். ஸோ 0 வச்சு எல்லா நம்பரையும் எழுதுனீங்க அப்படின்னா யூ காட் அ சப்நெட் லைக் திஸ் 172.19.0.0. ஸோ இந்த பைனரி பிட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டெசிமலா மாற்றணும். அது நீங்க தான் கால்குலேஷன் போடலாம். இல்லை ஆன்லைன்லயே வந்து கால்குலேட்டர்ஸ் இருக்கு. அதாவது பைனரி டு டெசிமல் கால்குலேஷன்ஸ்க்கும் இருக்கு, டெசிமல் டு பைனரி கால்குலேஷன்ஸ்க்கும் ஆன்லைன்லயே டேபிள்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து இந்த கால்குலேஷன்ஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த 0 0 0 0 0 0 0 0 இந்த 8 ஜீரோவையும் நீங்க வந்து டெசிமலா மாத்தினீங்கன்னா you will get 0. இதை வச்சு ஒரு சப்நெட் எழுதிடலாம். பட் சப்நெட்டோட சைடர் பாருங்க 17. ஏன்னா you are consuming 17th bit also for networking. உங்களோட ஹோஸ்ட் போர்ஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது சப்நெட்ல பாருங்க நான் காம்பினேஷன்ஸ் என்ன போட்டேன், நம்பர் 1 போட்டேன். ஸோ இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 128 வரும். அதாவது 1 0 0 0 0 0 0 0 இது அப்படியே கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 128 வந்துடும். ஸோ ரிமைனிங் உள்ள மீதி 15 பிட்ஸ் தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்லாம் கனெக்ட் பண்றதுக்காக அந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சப்நெட்ல நீங்க மொத்தம் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2^15 அதாவது 32,000 அரௌண்ட் ஐபி அட்ரஸஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம் ஒரு சப்நெட்ல. ஸோ இந்த மாதிரி 2 சப்நெட் நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள தான் வந்து இந்த பிக்சரா நான் போட்டிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு 172.19.0.0/16. ஸோ எல்லா கம்ப்யூட்டர்ஸும் கொண்டு போய் அதுலயே என்னால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால தான் இந்த 2 சப்நெட்ஸை நம்ம கிரியேட் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் சப்நெட்டிங். இந்த சப்நெட்டிங் பிட்ஸ் தான் வந்து இந்த 17 போட்டோம். ஏன் 17 போடுறோம் அப்படின்னா 16க்கு அப்புறம் நம்ம ஒரே ஒரு பிட்டு தான் சப்நெட்டிங்காக யூஸ் பண்ணோம். அந்த பிட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த 2 நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். அந்த சப்நெட்டோட நம்பர்ஸ் தான் இந்த 0 and 128 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த சப்நெட்டட் நெட்வொர்க்ல நம்ம கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸஸ்லாம் இந்த ரேஞ்சஸ்ல வந்துடும். 172.19.0.1.2 அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸும் பிலாங்ஸ் டு த சேம் நெட்வொர்க் பட் இன் a subnetted way. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸும் இந்த நெட்வொர்க்கை சேர்ந்தது தான், இந்த கம்ப்யூட்டர்ஸும் இந்த நெட்வொர்க்கை சேர்ந்தது தான். பட் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இந்த சப்நெட்டை சேர்ந்தது, இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இந்த சப்நெட்டை சேர்ந்தது. சிமிலர்லி இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம 17th இருந்து 24th பிட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அதே சேம் நெட்வொர்க் தான் 172.19.0.0 பட் சப்நெட்டிங்க்கு நம்ம வந்து 8 பிட்ஸையும் யூஸ் பண்றோம். ஸோ இந்த 8 பிட்ஸ் எக்ஸ்னு ரெப்ரசென்ட் ஆகிட்டு பாருங்க. இந்த 8 பிட்ஸையும் நான் ரெப்ரசென்ட் பண்றேன் ஃபார் சப்நெட்டிங்க்கு. ஸோ இதுல என்னென்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா all zeros, 7 zeros, last 1, 6 zeros, 1 0 இந்த மாதிரி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்ல போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் போகணும்னா all ones வர வரைக்கும் will go. ஸோ இந்த 8 பிட்ஸ் அப்படியே டெசிமலா மாத்தினீங்கன்னா இது கம்னா 0 1 2 up to 255. இதெல்லாம் சப்நெட்டிங் பிட்ஸ். ஓகே, இந்த லாஸ்ட் இருக்க 8 பிட்ஸ் பாருங்க, இதுதான் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் போர்ஷனுக்காக யூஸ் பண்றோம். ஹோஸ்ட்னா கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு சப்நெட்லையும் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2^8 அதை போட்டிங்கன்னா 256 அத்தனை ஐபி அட்ரஸ் ஃப்ரீயாக இருக்கும். பட் அத்தனையும் நம்மளால கம்ப்யூட்டர்ஸ்க்கு போட முடியாது. ஒரு சில அட்ரஸஸ் வந்து ஸ்பெஷல் அட்ரஸஸ், அந்த அட்ரஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
ஃபார் எக்ஸாம்பிள் 0 இஸ் நாட் அன் ஐபி அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு தர முடியாது, அது வந்து ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில அட்ரஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதே சப்நெட்டிங் எக்ஸாம்பிள் நம்பர் 2 பிக்சராக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். யூ காட் அ வெரி பிக் நெட்வொர்க், ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்கை சப்நெட்டிங் மூலமா தனித்தனியாக பிரிச்சிட்டோம், குட்டி குட்டி நெட்வொர்க்கா 255 வரைக்கும் பிரிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எத்தனை சப்நெட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 சப்நெட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். 1 2 இதுக்கு நடுவில் வந்து நிறைய சப்நெட்ஸ் இருக்கும். பட் லாஸ்ட் சப்நெட்டோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா 172.19.255. ஸோ இந்த சைடர் ரேஞ்ச் பாருங்க 24ல இருக்கு. ஏன் 24 இருக்கு? ஏன்னா 16க்கு அப்புறம் எத்தனை பிட்ஸ் நம்ம சப்நெட்டிங்க்கு யூஸ் பண்ணோம்? மொத்தம் 8 பிட்ஸ் யூஸ் பண்ணோம். இது ஒரு 16 பிளஸ் இது ஒரு 8, டோட்டலா சேர்த்தா 24. ஸோ ஒரு சப்நெட்லையும் என்னால் 256 ஐபி அட்ரஸஸ் வச்சுக்க முடியும். ஐ மீன் ஃப்ரீயாக இருக்கும், அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த சம்மரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தோம், நெட்வொர்க்கிங் டிவைசஸ்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஓஎஸ்ஐனா என்னன்னு பார்த்தோம், ஐபி அண்ட் ஐபி அட்ரஸிங் ஸ்கீம்ஸை பற்றி பார்த்தோம், அண்ட் சைடர் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங், ஏன் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மாடல்லேருந்து சைடருக்கு வந்தோன்றதை பார்த்தோம், சப்நெட்டிங். ஓகே, ஒரு பெரிய நெட்வொர்க்கை குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் நெட்வொர்க்கை பிரிக்கிறதுக்கு பேர் தான் சப்நெட்டிங். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா VSPARKZ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரம் VSPARKZ.com.